தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக எம்எல்ஏக்கள் 13 பேர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 13 பேர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தற்பொழுது அதிமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் 13 பேருக்கு போட்டியிட வாய்ப்பு மறைக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அதிமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. அதில் 13 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஆரணி சேவூர் ராமச்சந்திரன், அவிநாசி முன்னாள் சபாநாயகர் தனபால், ஸ்ரீவில்லிபுத்தூர் மன்ராஜ், ஏற்காடு வீரபாண்டி, கள்ளக்குறிச்சி, சங்ககிரி உள்ளிட்ட 13 தொகுதிகளுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவர்கள் மிகுந்த வருத்தத்தில் உள்ளார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே அதிமுக தோல்வியடைந்த பொழுதே வெற்றி பெற்றவர்கள் தற்பொழுது அதிமுக வெற்றியடையும் நேரத்தில் தங்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தால் வெற்றி பெறலாம், அமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கிடந்தார்கள். தற்பொழுது எம்எல்ஏ சீட்டே அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மிகுந்த வருத்தத்தில் உள்ளார்கள். அவர்களுக்கு மீண்டும் எம்எல்ஏ சீட்டு கிடைக்க வாய்ப்பில்லை. அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. ஆகவே இந்த 13 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது அவிநாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான தனபால் அவருடைய மகன் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். ஆகவே தனபால் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. தனபாலோடு சேர்ந்து மொத்தம் உள்ள அந்த 13 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என கூறப்படுகிறது. இது எடப்பாடிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.